Which class start ஆயிடுச்சு கூப்பிடுறேன். அடுத்து பாருங்க. எக்கனாமிக் புக் வச்சிருக்கீங்களா? எக்கனாமிக் புக்ஸ் இல்ல. 11th 12th புக் எக்கனாமிக் 7 மணி தான் இருக்கா? ஆ இருக்கா? சரி அப்ப செக் பண்றீங்களா? வந்து பார்த்தது. ஓ சரி. நான் எக்கனாமிக் புக் நினைச்சேன். எக்கனாமிக் புக் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். எக்கனாமிக் புக்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ரெஃபர் பண்ற கேட்டேன். அதோட ஒண்ணுதான். இப்ப சமச்சீர்ல வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கு. நிறைய கண்டென்ட் இருக்கு சமச்சீர்ல. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நான் வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஓரளவுக்கு. சரிங்களா? கவர் ஆயிருது. ஆ, ஆமா அதுதான் இருக்கு. நம்ம நடத்தணும் அதுலயே வந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் படங்கள்லாம் போட்டு கொஞ்சம் இதா போட்டு காமிச்சிருப்பாங்க. பிக்சர்ஸ் இருக்கு. பாயிண்ட் அது வந்து லைன் பை லைனா கொடுத்துருப்பாங்க. இது பாயிண்ட் வைஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ மாடல் நம்பர் 18. ஸோ டேஞ்சிபிள் அசெட், இன்டேஞ்சிபிள் அசெட். டேஞ்சிபிள்னா கையால தொட்டு உணரக்கூடியது, பிசிக்கலா இருக்கும். இன்டேஞ்சிபிள்னா உணர முடியும். உணர மட்டும் தான் முடியும் தவிர நம்மளால இந்த கையால் தொட முடியாது. சரிங்களா? ஸோ டேஞ்சிபிள் அசெட்னா லேண்டு, பில்டிங், கார், டிவி தான். இன்டேஞ்சிபிள்னா குட்வில், நல்லெண்ணம், பிராண்டோட நேம், கிரெடிட் வர்த்னஸ், அவங்களுக்கு கொடுத்தா திருப்பி வருங்கிறது, நாலேஜ், இன்டெலக்சுவல் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியுமில்ல? உங்களுக்கு பேங்க்ல வந்து மாத்திரம் தான் ஐஎஃப்எஸ்சி கோட் தேவை உங்களுக்கு. பேங்க் கோட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் ஐஎஃப்எஸ்சி. ஆல்ஃபா நியூமரிக் கோட் இருக்கும். ஆல்ஃபாங்க லெட்டர்ஸ் இருக்கும், நியூமரிக் கோடு இருக்கும். நெஃப்ட் சிஸ்டம் மூலியமா இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர்ஸ் வந்து பேங்கோடது, லாஸ்ட் டே வந்து பிரான்ச்சோடது. சரிங்களா? நெஃப்ட் என்னது? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஸ்மால் அமௌண்ட்டுக்கு நெஃப்ட். ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஃபார் லார்ஜ் அமௌண்ட். கிராஸ்னா லார்ஜ். சரிங்களா? நெஃப்ட் இதுக்கெல்லாம் வித்தியாசம் கேட்பாங்க. எம்ஐசிஆர் இந்த இந்த நம்பர் தான் எம்ஐசிஆர்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெக்கனைசேஷன் 9 டிஜிட் கோடு. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வந்து சிட்டி டிஸ்ட்ரிக்ட் வருது. நெக்ஸ்ட் 3 வந்து நேம் ஆஃப் த பேங்க். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து லொகேஷன் ஆஃப் பிரான்ச். திருவனந்தபுரம் HDFC பிரான்ச். எசென்சியல் ஃபார் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். சரிங்களா? எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் பேமெண்ட், ரிசிப்ட், டிரான்சாக்ஷன், ரெப்ரசன்டேட்டிவ், பீரியாடிக் நேச்சர். ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு என்னது? ஸ்பெண்டிங் அவர் ஓன் மணி. நம்ம சம்பாரிச்ச மணி போட்டு வச்சிருக்கோம். அதுல செலவு பண்றது. வில் பி ரெஃப்ளெக்டட் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? எல்லாம் செலவு பண்ணிருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிரும். கனெக்ட் டு த பேங்க் அக்கௌண்ட். அக்கௌண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் பாசிபிள். நம்மளோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கும். ஆனா கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. போரோ ஃப்ரம் பேங்க் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இது வந்து கடன் வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணுவோம். திஸ் கேட்டகரைஸ் அண்டர் ரிவால்விங் கிரெடிட். திரும்பி திரும்பி வர்றது மாதிரி. மந்த்லி பில்ஸ் வில் பி ஜெனரேட்டட் விச் ஷுட் பி ரீபெய்ட் வித் இன் த கிரேஸ் பீரியட். சரிங்களா? மந்த்லி எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களோ அது 10 நாள் 15 நாள் அதுக்குள்ள நீங்க கட்டுற மாதிரி வரும் கிரெடிட் கார்டு. நீட் நாட் டு பி கனெக்டட் டு த பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? மே லீட் டு ஃபிளோரஸ் ஸ்பெண்டிங். கண்டவனி செலவு பண்ணலாம். சரிங்களா? வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப் நீட் நாட் ரீபேட் வித் இன் த ஸ்டிபுலேட் டைம். இந்த கிரேஸ் பீரியட் தாண்டி போச்சுன்னா அப்படின்னா வட்டி உங்களுக்கு போடப்படும். சரிங்களா? நிறைய பேர் கிரெடிட் கார்டு எடுத்தே வந்து அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால கிரெடிட் கார்டு பக்கம் போகாதீங்க. சரிங்களா? டெபிட் கார்டோட நிறுத்திக்கிங்க. சரிங்களா? அடுத்து விசா ஒரு மாஸ்டர் கார்டு. சரிங்களா? விசானா விசா இன்டர்நேஷனல் சர்வீஸ் அசோசியேஷன் சொல்லப்படும். அண்ட் மாஸ்டர் கார்டு பேமெண்ட் ப்ராசஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் செவரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் யூஸ் டிஎம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் டெபிட் கார்டை யூஸ் பண்றதா இது பண்ணுவாங்க. போத் விசா அண்ட் மாஸ்டர் கார்டு அக்செப்ட் செவரல் மெர்ச்சன்ட் அவுட்லெட்ஸ். எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணப்படும். போத் அமெரிக்கன் பேஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிஸ் வித் ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. இந்த அதர் ப்ராசஸிங் கம்பெனிஸ் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், டிஸ்கவர், இந்த மாதிரி அதுவும் இருக்கு. இதுல தான் வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று வருது. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இந்தியா கம்பெனி ஒன்று. இட் இஸ் இன்கார்பரேட் டிசம்பர் 2008 வந்து கொண்டு வரப்படுது. எந்த ஆக்ட் மூலியமாக? கம்பெனி ஆக்ட் மூலியமாக. ஸ்டார்டட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏப்ரல் 2009 ஃப்ரம் ஆர்பிஐ பிரமிசஸ் இன் மும்பை. ஆர்பிஐயோட அங்கமா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா 300 கோடி. சரிங்களா? ப்ரொமோட் பை வேரியஸ் கமர்ஷியல் பேங்க்ல ப்ரொமோட் பண்ணப்படும். ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. இவங்களோட மிஷன் என்ன பாத்தீங்கன்னா, கன்சாலிடேட்டிங் இன்டெகிரேட்டிங் மல்டிபிள் பேமெண்ட் சிஸ்டம். எல்லா பேமெண்ட் சிஸ்டமும் ஒரே மாதிரி கொண்டு வருது. சரிங்களா? ஸோ ஜிபே எல்லாமே வந்து ஒரே இதை கொண்டு வர மாதிரி. Developing uniform and standard business process for all retailment payments. Facilitating affordable payment mechanism to benefit the common man across the country. Developing anytime, anywhere payment service which simple, safe, secure. சரிங்களா? எங்க வேணாலும்
நீங்க என்பிசிஐ யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அப்ப அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வருவாங்க. வாட் இஸ் ருபே கார்டு? இந்த ருபே நம்ம இதெல்லாம் இருக்கும்ல, ருபேன்னு எழுதியிருக்கும். இன்டர்நேஷனலா, டொமஸ்டிக்கா எழுதப்பட்டிருக்கும். இட் இஸ் த கார்டு இன்ஜினியர் டெவலப் பை என்பிசிஐ. இவங்க உருவாக்குனதா, என்பிசிஐ உருவாக்குனதா ருபே. சரிங்களா? டொமஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட். சரிங்களா? ருபே ஸ்டாண்ட் ஃபார் ருபி பேமெண்ட். லோகோ கன்சிஸ்ட் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் கிரீன் ஏரோஸ் இருக்கு. சரிங்களா? ஆரஞ்ச் அண்ட் கிரீன். ருபே டெபிட் கார்டு வேர் லான்ச்ட் இன் மார்ச் 2012. தி பிகம் பாப்புலரைஸ்ட் இன் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்னு சொல்லுவாங்க. ஸ்கீம் 2014-15. எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பேங்க் அக்கௌண்ட். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வரது தான் இந்த ஸ்கீமோட பேர். சரிங்களா? அது கிராஷ் கிரெடிட் அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் 2-3 இருக்கு. சரிங்களா? வித்ரா ஃபண்ட், கிரெடிட் லிமிடெட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்த யூனிவர்சல் பேங்க், டிஃபரன்ஷியல் பேங்க் 2 இருக்கு. சரிங்களா? யூனிவர்சல் பேங்க்னா தே கேன் அண்டர்டேக் மல்டிபிள் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இன் ஒன் ரூஃப். ஒரே இது கீழே நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க. ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் பண்ணா லோன்ஸ் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து யூனிவர்சல்ல கிடைக்கும். ஆனால் டிஃபரன்ஷியேட் பேங்க் அப்படின்னா பேமெண்ட் பேங்க் சொல்லப்படும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சொல்லப்படும். சரிங்களா? இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ தான் அலோவ் பண்ணாங்க 2015. எக்ஸாம்பிள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த அமேசான் பேமெண்ட் பேங்க் இருக்கு. அந்த மாதிரி தே கேன் அண்டர்டேக் ஒன்லி லிமிடெட் ரேஞ்ச் நேரோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இவங்க எல்லாமே பண்ணலாம், இவங்க கொஞ்சம் விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும். தே ஆல்சோ கால் நிஷ் பேங்க்னு சொல்லுவாங்க. நிஷ்னா குறிப்பிட்ட என்னது போர்ஷன், அது மட்டும் தான் அவங்க பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியாது. அதனால நிஷ் பேங்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டேர்ம் லோன்ஸ்னா என்ன உங்களுக்கு? ஹவுஸ் லோன்ஸ், வெஹிக்கல் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், இது டேர்ம்ஸ் எழுதப்பட்டிருக்கும். ரிவால்விங் கிரெடிட்னா ஓவர் டிராஃப்ட் இது எல்லாமே. அது கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட், ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் 2 இருக்கும். கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்களா? வித்வுட் எனி லிங்க் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க, 0ல இருந்து. ப்ரௌன்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்டிங், மாடிஃபைங், அப்கிரேடிங் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து புதுசா ஆரம்பிச்சாதான் நிறைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கும். ஏற்கனவே இருக்கிறதுலே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இருக்காது. சரிங்களா? அது சாஃப்ட் லோன் கேள்விப்பட்டு சொன்னேன்ல. ஸோ இந்த ரொம்ப பூர் ஆஃப் ஸ்டாக் போறதுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அதிக நாள் வட்டி கம்மி விஷயத்துல காசு கொடுப்பாங்க. அதுதான் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸ்கிம்மிங்னா வந்து இந்த மாதிரி கார்டுல வந்து ஏதாச்சும் நம்ம சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம உள்ள இது பண்ணிட்டு வெளியே வரும்போது அது சேவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் எடுத்து அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க, இது பண்ணுவாங்க. இல்லீகல் காப்பரிங், ஸ்டீலிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு. திஸ் இஸ் டன் பை ஸ்கிம்மர் விச் இஸ் a ஸ்மால் டிவைஸ் இன்ஸ்டெட் இந்த ஏடிஎம் ஸ்லாட்ல இது பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்லாட்ல இது பண்ணி அது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவாங்க. ஃபிஷிங்னா அட்டெம்ப்ட் டு அக்யூர் யுவர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லைக் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் போடப்படும். அதான் ஒரு நம்பர் கால் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளோ லாக் ஆயிருக்கு, இந்த ஓடிபி சொல்லுங்க எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இதுதான் ஃபிஷிங். ஆமா, ஃபிஷிங் அதான் சொல்லுவாங்க. சரிங்களா? செக்யூர் லோன் என்னது? கொலாட்ரல் வச்சு வாங்கக்கூடிய லோன் வந்து செக்யூர் லோன் சொல்லுவாங்க. எல்பி செபி எஸ்பிஐ வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சம் ப்ராப்பர்ட்டி as a collateral lender will have lien over the property. Interest rate will be lesser than unsecured loans. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் தரும். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி லெஸ் when the loan is secured done. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல இவங்க தரலாம் கூடி இந்த சொத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் இருக்கும். அன்செக்யூர்ட் லேண்ட்னா அப்படின்னு சொன்னா நோ கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்காது. சரிங்களா? ரிஸ்கா இருக்கும். சரிங்களா? கிரெடிட் வர்த்னஸ் இருக்காது உங்களுக்கு. அவங்கள பொறுத்து தான் கொடுக்கப்படும். சிக்னேச்சர் லோன்லாம் வாங்குவாங்க. சிக்னேச்சர் லோன் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும். சரிங்களா? இதை வந்து சிக்னேச்சர் லோன் சொல்லுவாங்க. நம்மளோட நம்ம தான் ஜாமீன் நம்மளுக்கு. உங்களுக்கு வந்து இன்னொன்னு இது பண்ணி வைக்கல, கொலாட்ரல் கொடுக்காம வைக்கிறோம்ல, நம்மளை பொறுத்து தான் அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்து இன்சால்வன்சி. சரிங்களா? பர்சன் ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன செய்யலாம்? ஸ்டேட் ஆஃப் பீயிங் நாட் ஏபிள் டு பே பேக் லயபிலிட்டி. கடன் வாங்கியிருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க. லயபிள் தானே. லயபிள்னா பொறுப்பு. சரிங்களா? திருப்பி அடைக்கக்கூடிய பொறுப்பு இவங்க கையில தான் இருக்கு. ஆனா இவங்களால அடைக்க முடியலங்கிற பட்சத்துல என்ன ஆகும் உங்களுக்கு? கண்டிஷன் ஆஃப் ஹேவிங் மோர் டெப்ட் தேன் டோட்டல் அசெட். சரிங்களா? டெப்த்தை விட அசெட்டை விட டெப்ட் அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ஜப்தி அதான் இன்சால்வன்சின்னு சொல்லுவாங்க. என்னால அடைக்க முடியல, மஞ்சள் துண்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பிரிச்சு இதெல்லாம் வித்துட்டு காசு எடுத்துக்குவாங்க. பேங்க்ரப்சி அப்படின்னா லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பர்சன் ஒரு கம்பெனி தட் cannot repay the debt owes to the creditor. சரிங்களா? இது லீகல் டேர்ம்ல. இது வந்து லீகல்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இது சரிங்க இன்சால்வன்சிங்கிறது. லீகலா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்சால்வன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லீகலா மாறிடும். அது பேங்க்ரப்சி, திவாலாகிறதுன்னு சொல்லுவாங்க. பேங்க் மட்டுமே இல்ல, பர்சனாலையும் முடியும், கம்பெனினாலையும் முடியும் பேங்க்ரப்சி. சரிங்களா? இதுல காட்டிலும் கிரெடிட்டர்ஸோட கடன் அதிகமா இருக்கு. இது 1000 கோடி அப்படின்னா இது 700 கோடி அப்படின்னு வச்சீங்கன்னா அப்படின்னா இதோட இது வரும்.
லிக்விடேஷனா ப்ராசஸ் பை விச் ஏ கம்பெனி இஸ் brought to end. சரிங்களா? அண்ட் அசெட் ஆஃப் த கம்பெனி வில் பி ரீடிஸ்ட்ரிபியூட், வித்துடுவாங்க. சம்டைம்ஸ் அண்டர்டேக்கன் வித் இன்டர்வென்ஷன் த்ரூ த கோர்ட் ஆஃப் லா. கோர்ட் ஆஃப் லா மூலியமா என்ன செய்வாங்க, இந்த ஜப்தி பண்ணி எடுத்துக்குவாங்க. மோஸ்ட் லிக்விட் அசெட் என்ன சொன்னேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் நம்ம கிட்ட கேஷும் உங்களுக்கு நம்ம டெபாசிட் வச்சிருப்போம்ல அதுவும். அதர் லிக்விட் அசெட்னா தங்கம் இது எல்லாமே. லெஸ் லிக்விட் அசெட்னா அந்த இது எல்லாமே. இதெல்லாம் மாற்ற முடியாது உடனடியாக. எக்ஸ்டென்ட் ஆஃப் அசெட்ஸ் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ். எந்த எப்படி வந்து நீங்க கேஷா மாத்துறீங்க அசெட்டை, அதான் இது. வித்வுட் மச் லாஸ் ஆஃப் வேல்யூ. அடுத்து சிட் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அஸ் பர் சிட் ஃபண்ட் ஆக்ட் 1892 இருக்கு. அஸ் பர் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் டு இஷ்யூ கைட்லைன்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண முடியும். சிட்லாம் யார் ரெகுலேட் பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். கொஸ்டினா கேட்பாங்க. எந்த ஆக்ட் மூலியமாக, சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 வரை. சரிங்களா? அரௌண்ட் த குளோப் தே ஆர் கால்ட் ரொட்டேட்டிங் சேவிங்ஸ் அண்ட் கிரெடிட் அசோசியேஷன். நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் சிட் நடந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? சீட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது. சரிங்களா? இன் இந்தியா தே கால் மெனி நேம்ஸ் லைக் சிட்டி, சிட், சிட்டி, குறி அப்படின்னு சொல்லி நிறைய வேர்டால குறிக்கப்படுது. தே லேக் எனி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கிங். தே மேக் பீரியாடிக் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஒன் ஆகுது. சரிங்களா? மாசம் மாசம் கொடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, செலவு பண்ணிக்கலாம். as the regulator framework is weak, there were instance of failure இருக்கு இதுல. சரிங்களா? சார் கமர்ஷியல் பேங்க் உங்களுக்கு தெரியும்ல, பஞ்சாப், பேங்க் ஆஃப் பரோடா, SBI இதெல்லாம் அது. சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க. ரூரல்னா என்னது, கிராமப்புறம். சரிங்களா? ஸோ பிரதமா பேங்க், கிராமின் பேங்க். இன்ஸ்பைட் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் 1969, முன்னாடி வந்து பேங்க்ல வந்து பிரைவேட்டா இருந்துச்சு. 1969 தான் வந்து நேஷனல் பொது உடைமையாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் வேர் பியாண்ட் த ரீச்சிங் பேங்கிங் சர்வீஸ். பேங்க்ல போய் அக்கௌண்ட் வச்சிருந்தா பெரிய விஷயம். முன்னாடி எல்லாமே அப்பா காலத்துல எல்லாமே. சரிங்களா? இப்பதான் வந்து குழந்தைகளுக்கும் அக்கௌண்ட் இருக்கு. சரிங்களா? டு ஃபில் திஸ் கேப் இட் வாஸ் ஃபெல்ட் கிரியேட்டட் நியூ பேங்கிங் சிஸ்டம். சரிங்களா? அப்போ அந்த பேங்க்ல வந்து புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆஃப்டர் எமர்ஜென்சி வாஸ் இம்போஸ் 1975, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அனௌன்ஸ் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? ஆன் விச் வாஸ் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் டு ஃபார்மர்ஸ் அண்ட் ஆர்டிசன் இன் ரூரல் ஏரியா. ஒரு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் இந்திரா காந்தியோடது எதுக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்காக. சரிங்களா? ஃபார்மர்ஸுக்கு இப்போ என்னது, உங்களுக்கு மற்றவங்களுக்காச்சும் சொத்து இருக்கும், அடமானம் வைப்பாங்க. ஃபார்மர்ஸுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லைல்ல. ஸோ ஃபார்மர்ஸுக்குன்னு ப்ராப்பரா கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வட்டி, இந்த மணி லெண்டர்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன செய்வாங்க, நிலத்தை எழுதி வாங்கிட்டு இது பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கிரெடிட்னா கடன் கொடுக்கறது. சரிங்களா? ஃபார்மர்ஸ்க்கும் ஆர்டிசனுக்கும் கொடுக்கணும். அதுக்காக நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. As such, Government of India promulgated RRB Ordinance 26 September 1975 to set up RRB through the country. So இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ரீஜனல் ரூரல் பேங்க். யார் யாருக்கு, ஃபார்மர்ஸுக்கும் ஆர்டிசன்ஸ்க்கும். ஆர்டிசன்ஸ்ல கைவினை பொருட்கள் செய்யறாங்களா அவங்க. The main purpose is to provide credit and other facilities to small and marginal farmers, agriculture laborers, artisans, small entrepreneurs, so to develop the agriculture trade, commerce, industry. எல்லாத்தையும் இது டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் RRB என்னது, பிரதம கிராமீண பேங்க். இது கேட்பாங்க. இனாகிரேஷன் 1975 அக்டோபர் 2. அக்டோபர் 2 வந்து என்னது, காந்தி ஜெயந்தினா பிறந்த நாளா? அப்ப காந்தி இறந்த நாள் சரி, அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, பிறந்த நாள் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, நினைவு தினம் சொல்லுவாங்க. நேம் த ஃபர்ஸ்ட் 5 ஸ்பான்சர்ட் பேங்க். SBI, Syndicate, Punjab, United Commercial Bank, United Bank of India. First 5 RRB started Moradabad, Bhiwani, Jaipur, Malda. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட இது ஸ்ட்ரக்சர். அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் பிரிக்கிறாங்க. சரிங்களா? ரூரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனா பிரிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்முக்காக SCARDB, அதாவது PCARDB, நாட் எக்ஸிஸ்டிங் இன் செவரல் ஸ்டேட்ஸ். இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ்க்காக லாங் டேர்ம் ஃபண்ட் தருவாங்க. சரிங்களா? ஸோ 10 வருஷம் 15 வருஷம் லோன் தரது தான் இவங்களோட வேலை. SCARDB, PCARDB. ஷார்ட் டேர்முக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா SCRD அவைலபிள் இல்லாதனால லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் வந்து இவங்க பண்ணுவாங்க. தீஸ் ஆர் பிளேயிங் ப்ராமினன்ட் ரோல் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். சரிங்களா? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஸ்டேட் லெவலு, சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் லெவலு, பிரைமரி அக்ரிகல்ச்சர் வந்து வில்லேஜ் லெவலு. சரிங்களா? ரூரல் ஃபினான்ஸ் கொடுக்குறது அக்ரிகல்ச்சர் ஸ்மால் ஸ்கேல் செக்டர்ஸ் எல்லாமே. இன்சூர்ஸ் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் பேங்க் லைஸ் வித் RBI கிட்ட தான் இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட லைசன்ஸ் வந்து யார் கேன்சல் பண்ண முடியும், RBI தான். இது கொஸ்டினா கேட்பாங்க.
அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. பாலிசி வந்து யார் பண்ணுவாங்க? நபார்டு பண்ணுவாங்க. சரிங்களா? தேர் வில் பி ஷேர் ஹோல்டர்ஸ். இட் வில் பி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் லைக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கண்ட்ரோல் இருக்கும். அது பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அர்பனோடது. மெயின் மைக்ரோ ஃபைனான்ஸ் டு அர்பன் புவர். நார்மலி சொல்லினா அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புறங்கள்ல. தேர் வில் பி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இஷ்யூ அண்ட் கேன்சலேஷன் லைசன்ஸ் வில் லை வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? மெயின் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஹவுசிங், கோல்டு லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது நபார்டு. சரிங்களா? ஸோ லேர்ன் அபவுட் ஆர்ஆர்பி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மீன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட். ஹூ ரெகுலேட்ஸ் தம்? இவங்க எல்லாத்தையும் யார் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டெக்னிக்கலி ஃபார் இஷ்யூ அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ தான். சரிங்களா? இவங்க வந்து தொடங்குறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் யார் பார்த்துக்குவா? ஆர்பிஐ. ஆனா இவங்க வந்து டெய்லி என்னென்ன பண்றாங்க? சூப்பர்விஷன் பண்றதும் பாலிசி பண்றதும் மட்டும் நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டுக்குன்னு தனியாக எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் எழுதி உள்ள போறலாம் உள்ள போகலாம். சரிங்களா? குரூப் 1 லெவல். நபார்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பார்த்தீங்கன்னா அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆர்பிஐ கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி டு ரிவ்யூ அரேஞ்ச்மெண்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் பி சிவராமன். இவங்க தான் வந்து சிவராமன் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க நபார்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1982 இருந்து இது பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஃபார்ம் கிளப்பிங் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் ரூரல் பிளானிங் கிரெடிட்ஸ்லையும் என்ன செஞ்சிருக்காங்க? ஐடிஸும் கிளப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நபார்டு. டெபாசிட்டரிஸ் என்னது? இது வந்து 1996 கொண்டு வரப்பட்டிருக்கு. என்எஸ்டிஎல் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. நம்ம ஷேர்லாம் இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட்ல அது டெபாசிட்டரிஸ் சொல்லுவாங்க. டெபாசிட்டரிஸ் ஹோல்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர்ஸ், டிபென்ச்சரிஸ், பாண்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஃபார்ம். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம பேங்க்ல காசு போட்டு வைப்போம், அதே மாதிரி நம்ம ஷேர்ஸ் இதெல்லாமே டெபாசிட்டரிஸ் இங்கே தான் டெபாசிட் தான் வைப்போம். அதுவும் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல. இது சிமிலர் டு அவர் பேங்க் ஹோல்டிங் ஆஃப் அவர் அக்கௌண்ட். இஃப் யூ ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட், இப்போ ஷேர் மார்க்கெட்ல நீங்க போய் வந்து ஷேர் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிமேட் தான் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இஃப் யூ ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் வித் பேங்க் இஸ் ஒன்லி டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் அண்ட் இட் இஸ் ஹெல்ட் ஆக்சுவலி வித் டெபாசிட்டரி. டெபாசிட்டரிஸ் யாரு? என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? டெபாசிட்டரிஸ் என்எஸ்டிஎல் இங்கே போய் டெபாசிட் ஆகும். ஆனா இதுக்கு வந்து இந்த பார்ட்டிசிபென்ட் இவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நம்ம தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அடுத்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் இன்குபேட்டர். ஸ்டார்ட் அப்ஸ் என்னது? பட்டிங் கம்பெனிஸ் இன் சர்ச் ஆஃப் ஸ்கேலபிள் பிசினஸ். பெரிய லெவலில் வந்து முன்னேற்றத்துக்காக ஐடியா மட்டும் வச்சிருப்பாங்க. The essence of startup is conception of ambition, innovation, scalability and growth. It is normally left to technological related companies. First cry குழந்தைகளுக்கு உண்டானது. சரிங்களா? இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகி வந்தா வந்துச்சு. பிசினஸ் இன்கார்பரேட்டர் பாத்தீங்கன்னா இட் இஸ் a center where idea will be converted into profitable business venture மாறும். சரிங்களா? இது பிசினஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணுவாங்க த்ரூ ஃபோஸ்டரிங் என்டர்பிரினர்ஷிப், மானிட்டரிங், மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்டைஸ் மூலமா. அடுத்து பிரைமரி டீலர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் ஆர்பிஐ, பிரைமரி டீலர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. தே ஆர் பார்ட்டிசிபேட் பிரைமரி ஆக்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வந்து ஆக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வாங்க வருவாங்க. செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் செகண்டரி மார்க்கெட். இவங்க தான் வந்து கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் வாங்கி செகண்டரி மார்க்கெட்டில் விற்பாங்க. சரிங்களா? கிரியேட் லிக்விடிட்டி ஃபார் ஜி செக். சரிங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். தி ஆல்சோ பார்ட்டிசிபேட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கமர்ஷியல் பேப்பர்ஸ், கால், நோட்டீஸ் மணி இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஆத்தரைஸ் டீலர், ஆர்பிஐயோட அனுமதி பெற்ற டீலர்ஸ். சரிங்களா? பேங்க் மணி சேஞ்சஸ். சரிங்களா? ஃபெமா மூலமா கொண்டு வரப்படுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இதெல்லாம் வந்து வெளிநாட்டு மணி நம்ம மாத்தோம்ல அது. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்னா என்னெல்லாம் இருக்கும்? மோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கும், மோர் நேஷனல் இன்கம் இருக்கும் பேஸ்ட் ஆன் த சர்வீசஸ் ஃபாலோ பை இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஹை பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், பிசிக்கலும் சோஷியல் இருக்கும், வெரி பீப்பிள் பிலோ பாவர்ட்டி லைன் கீழே கம்மியாக தான் இருப்பாங்க, ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும், ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கும். இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸோட அறிகுறிகள். சரிங்களா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரிங்களா? தொழிற்சாலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட் ஃப்ரம் அக்ரேரியன் எக்கனாமி டு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கனாமி. சரி, அக்ரேரியில இருந்து தாண்டி வந்திருப்பாங்க. சப்ஸ்டான்ஷியல் பாப்புலேஷன் பீப்புள் பிலோ த பாப்புலேஷன் லைன் கீழே இருப்பாங்க, லெஸ் பெர் கேபிட்டல் இன்கம் இருக்கும், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், பிசிக்கலும் சோசியலும் கம்மியாக தான் இருக்கும், லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கும், புவர் எஜுகேஷன் வச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, துர்க்கி, மெக்சிகோ இதெல்லாமே. சரிங்களா? லெண்டிங் த்ரூ கன்சார்டியம் ஆஃப் பேங்க். சரிங்களா? இப்போ வந்து பெரிய எல்என்டிங்கிறது என்னது? லாரன்ஸ் அண்ட் டார்போ. இவங்க தானே பெரிய பெரிய இதெல்லாம் கட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கும் தேவை பணம். அப்ப என்ன செய்வாங்க? ஒரு பேங்க் தர முடியாது இவங்களுக்கு, 5 பேங்க் சேர்ந்து அவங்கள்ட்ட இருந்து அஷூரன்ஸ் வாங்கி தருவாங்க. அதான் கன்சார்டியம் சொல்லுவாங்க. சரிங்களா? லெண்டிங் அஸ் எ குரூப், ஒன் பேங்க் வில் ஆக்ட் அஸ் லீட் பேங்க். ஏதாச்சும் ஒன்று லீட் பேங்கா இருந்து மற்ற குரூப் இதெல்லாம் வந்து சேர்த்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? லெண்டிங் த்ரூ மல்டிபிள் பேங்க்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இவ தனித்தனியா இருக்கும், தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தட்டியா வந்து கடன் வாங்குவாங்க.
borrowers avail loans independently from one more than bank. No contractual relationship இருக்காது. each bank will his own credit assessment இருக்கும். சரிங்களா? ஜாயிண்ட் லெண்டர் ஃபவுண்டர். சரிங்க, இவங்களாம் சேர்ந்து வந்து கடன் கொடுப்பாங்க. திஸ் அப்படியே கன்சாலிடேட் லண்டன் மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட் லெண்டிங், SMA 2ன்னு சொல்லுவாங்க இது. இது போதும். அடுத்து மைக்ரோ ஏடிஎம்ஸ். இதுதான் மைக்ரோ ஏடிஎம் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு என்னது ஆதார் கார்டு இது வேணும். சரிங்களா? மைக்ரோ ஏடிஎம்ஸ் ஆர் கார்ட் ஸ்வைப் மெஷின் த்ரூ விச் பேங்க் கேன் ரிமோட்லி கனெக்ட் தேர் கோர் பேங்கிங் சிஸ்டம். சரிங்களா? வில்லேஜ் இருக்கவங்கள்ட்டையும் நீங்க என்ன செய்யலாம், இது கொண்டு போய் பேங்கிங் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? திஸ் மெஷின் கம்ஸ் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரும். In other words, micro ATMs are handheld point of sale terminal used to disburse cash in remote location bank branches cannot reach. பேங்கோட பிரான்ச் இல்லாத இடத்துல இது கூட்டிட்டு போய் தான் அவங்க என்ன செய்வாங்க, காசு தருது வாங்குறது எல்லாம் பண்ணுவாங்க. மைக்ரோ ஏடிஎம்ஸ் ஆர் சிமிலர் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்ஸ் அண்ட் டோர் ஸ்டெப் பேங்கிங்ல வந்து யூஸ் ஆகும். அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இதை நடத்தினேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கூட்ஸ். சரிங்களா? ஃபைனல் கூடுங்க ஷர்ட், இன்டர்மீடியட் கூடுங்கிறது காட்டன்ல இருந்து வருது, இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் கூடு. இதுக்காக யூஸ் ஆகுது. பிளஸ் 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 ஈக்குவல் டு ஷர்ட். சரிங்களா? இது நடுவில் இருக்கிறதெல்லாம் இன்டர்மீடியட் கூடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபைனல் கூடு. இப்போ பாருங்க, ஃபைனல் கூடுங்கிறது டீ. சரிங்களா? இங்க இதெல்லாம் டீ பவுடர், மில்க், சுகர்லாம் வந்து இன்டர்மீடியட் ஃபைனல் கூடு. சரிங்களா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு என்னது இன்டர்மீடியட் கூட்ஸ். இதெல்லாம் இன்டர்மீடியட் கூட்ஸ் உங்களுக்கு. Hence the classification is not nature of the goods but its economic nature of the use. சரிங்களா? ஸோ கூட்ஸ்ல பாருங்க, கன்சூமர் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ். நான் சொன்ன மாதிரி சரிங்களா, காரு இதெல்லாம் இருக்கு. இது நான் நடத்தியிருப்பேன். கேபிட்டல் கூட்ஸ், கன்சூமர் கூட்ஸ் என்ன. கேபிட்டல் கூட்ஸ்ல மெஷினரி இருக்கும், மேனுஃபேக்சர் செக்டர் இருக்கும், எக்ஸ்பிரஸ் வே இருக்கும். சரிங்களா? கன்சூமர் கூட்ஸ்ல கன்சூமர் டியூரபிள்ஸ், கன்சூமர் நான் டியூரபிள்ஸ். சரிங்களா? டியூரபிள்ஸ் எனக்கு 3 வருஷத்துக்குள்ள அதோட வளர்ச்சி இது இருக்கும். சரிங்களா? தாங்கணும். நான் டியூரபிள்ஸ்னா 3 வருஷம் கம்மியா இருக்கக்கூடிய நான் டியூரபிள் சாஃப்ட் குட்னு சொல்லப்படும். அது FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சப்ஷன் கூட்ஸ். ஃபைனல் கூட இன்டர்மீடியட் கூட். ட்ரக் வந்து ஃபைனல் கூடு, இன்டர்மீடியட் கூட ரப்பர், ஸ்டீல். ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ. சரிங்களா? ஸ்டாக்குங்கிறது லேண்டு, ஹவுஸ், கோல்டு. தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர். சரிங்களா? ஃப்ளோனா பார்த்தீங்கன்னா சேலரிஸ் ஆஃப் 50,000 பெர் மந்த் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளோ. சேலரி போகிறது, ஃப்ளோ ஆகுது. இது ஸ்டாக், தண்ணி தேங்கி வைக்கிறது, ஃப்ளோ ஆகுது, தண்ணி வருது. சரிங்களா? ஸோ ஸ்டாக் வச்சு மெஷின்லாம் இது பண்ணுவாங்க. ஃப்ளோனா ப்ராஃபிட் வருது, அவுட்புட், ப்ராஃபிட், மந்த்லி சேலரி, இதெல்லாம் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். சரிங்களா? இல்லை ஃபிக்ஸ்டு ஒரு இடத்துல இருக்கும். சரிங்களா? அதான் எக்ஸ்பிரஸ் வே, கவர்மெண்ட் பில்டிங், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ், இதெல்லாம் வந்து கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டு, லார்ஜ் வித் டெக்ஸ்டைல் மெஷினரி எல்லாமே. ஸோ இதுல கிராஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மேஷன் இருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கும். வேல்யூ ஆஃப் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கும். சேஞ்ச் இன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டாக் இன்வென்டரிஸ். இது ஆல்சோ ட்ராக் சேஞ்சஸ் இன் ரா மெட்டீரியல், செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸ்டாக்ல வச்சிருக்கிறது மாற்றுவாங்க. இன்வென்டரிஸ் 1000 கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா 500 தான் வந்து என்ன சோல்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அது மிச்சம் 500 கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்வென்டரிக்கு போயிடும், சேர்த்து வைக்கப்படும், கூட கிடங்கு மாதிரி. நெட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணா நெட். நெட்னா ஏதாச்சும் மைனஸ் பண்ணா நெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நியூ டெக்ஸ்டைல் மெஷினரி, ஆல் டெக்ஸ்டைல் மெஷினரி. ஸோ டிப்ரிசியேஷன் என்ன சொன்ன உங்களுக்கு, அதோட இது வந்து தேஞ்சு போறது, வியர் அண்ட் டியர் தேஞ்சு போறது, அதோட மதிப்பு கம்மியாயிடுது. சரிங்களா? அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கையிலேயே இது எவ்வளவு துணி தயாரிக்க முடியும், ஆனா இதுல நிறைய துணி தயாரிக்க முடியும்ல, இதனால இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு சொல்லுது. இதை வச்சு லேபருக்கு இது பண்ணி கொண்டு போகணும். இதுல வந்து டக்கு டக்குன்னு பேசிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தேவை. அதுக்காக வேண்டி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவாங்க, ஹியூமன். சரிங்களா? வேஜ், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் லேபர்ல என்ன கிடைக்கும், வேஜ் கிடைக்கும். கேபிட்டல் போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. லேண்ட் எடுத்தீங்கன்னா ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. என்டர்பிரைனர்ஷிப்னா ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல், ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னா எப்படிலாம் வந்து நம்மளுக்கு இது வருது அப்படின்னு சொன்னா, இப்போ கவர்மெண்ட் இல்லை, சேவிங் இல்லை, எக்ஸ்டர்னல் இல்லை. இப்போ சம்பாதிக்கிறது நம்ம என்ன செய்யறோம், செலவு பண்றோம்.
அப்பனா ஈக்குவல் ஆகும். அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பை த ஃபிர்ம் இந்த எக்கனாமி ஈக்குவல்ஸ் டு அக்ரிகேட் கன்சம்ப்ஷன் பை த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம். என்ன தயாரிக்கிறாங்களோ அது நம்ம வந்து என்ன செய்யறோம், உட்கொள்றோம். ஸோ 5 பொருள் தயாரிக்கப்படுச்சுன்னா 5 பொருள் வந்து நம்ம வந்து உட்கொள்றோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. எப்போ கவர்மெண்ட் இல்ல, சேவிங் இல்ல, எக்ஸ்டர்னல் ட்ரேட் இல்ல. ஸோ கவர்மெண்ட் தான் வந்து அது வந்து இவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிற சொல்ல முடியும். சேவிங்னா நம்ம எடுத்து சேவிங் பண்ணி வைக்கிறது. ஸோ எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க தயாரிப்பாங்க. அவ்வளவு தயாரிக்கலாம் நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? இங்க பாருங்க. ஃபிம்ஸ் ஹவுஸ் ஹோல்டு. சரிங்களா? ஃபிம்ஸ்ல இருந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு என்ன இருக்கும், ஃபேக்டர் சர்வீசஸ் வரும். ஃபிம்ஸ் போகும். சரிங்களா? நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபிம்ஸ்ல இருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வரும். அப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேமெண்ட் வரும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேமெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மேட் டு த ஸ்கார்ஸ் ரிசோர்சஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் இன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வீஸ். சரிங்க, பேமெண்ட் மேட் பண்ணுவோம். லேபருக்கு கொடுக்குறது இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேமெண்ட். சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா நான் ஏற்கனவே சொன்னேன். பேமெண்ட் விச் நோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இதுதான் இது உங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்குறது, காசு தருது, 1000 ரூபாய் தருது, இதெல்லாமே. எக்கனாமில பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி முன்னாடி பார்த்திருப்போம். இதோட மொத்த கூட்டுத்தொகை தான் டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஜிடிபி சொல்லுவாங்க. புக் வச்சிருப்பேனே. இருக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரியோட மொத்த கூட்டுத்தொகை தான் ஃபைனல் வேல்யூட கூட்டுத்தொகை ஜிடிபின்னு சொல்லப்படும். ஜிடிபின்னா என்னது உங்களுக்கு, அந்த டொமஸ்டிக். சரிங்களா? அங்க இருக்கிறவங்களோட, அது வந்து வெளிநாட்டுக்காரங்களா இருக்கலாம், உள்நாட்டுக்காரங்களா இருக்கலாம். அவங்களோட தயாரிக்க பொருளோட மொத்த வேல்யூ தான் வந்து ஃபைனல் தான் வேல்யூ ஜிடிபி. சரிங்களா? நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா இங்க தான் வந்து இதாகும் உங்களுக்கு. இந்தியர்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளும் நம்ம எடுத்துக்குவோம். இங்க அப்ராடுக்கான தயாரிக்கப்படுச்சுன்னா அது கழிச்சிருவோம். சரிங்களா? ஜிடிபில இருந்து ஜிஎன்பிங்கிறது ஜிடிபி பிளஸ் நம்மளோடது மைனஸ் அவங்களோடது. சரிங்களா? நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்த்து. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னது, இந்தியாக்கான இங்க இந்த எங்க தயாரிச்சாலும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அங்க தயாரிச்சாலும் கால்குலேட் பண்ணுவோம். வெளிநாட்டுல எதோட சொல்லியிருந்து நம்ம ஜிடிபியோட சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இது ஆன்சர் கிடைச்சிடும். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக்னா இங்க. சரிங்களா? நெட்னா என்னது, கழிச்சிட்டு வர்றது. அப்புறம் என்ன கழிப்போம், டெப்ரிசியேஷன் கழிச்சிருவோம். சரிங்களா? ஜிடிபில இருந்து டெப்ரிசியேஷன் கழிச்சோம் அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா? டெப்ரிசியேஷனா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து என்ன செய்வோம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பியோட மைனஸ் டெப்ரிசியேஷன். நெட்னாலே இது பண்றது. சரிங்களா? கிராஸ்னா ஆட் பண்றது. பாருங்க, ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைஸும் கரண்ட் பிரைஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். சரிங்களா? 2015-16 ப்ரொடக்ஷன் வந்து 10 பேக் இருந்திருக்கு. ஒவ்வொரு பேக்கும் 10 ரூபா. அப்ப என்ன ஆகும், டோட்டல் ஜிடிபி 100 ரூபா. சரிங்களா? இங்க 2016-17 பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து 11 பேக் இருக்கு. ஈச் காஸ்ட் 11 ரூபா. சரிங்களா? அப்ப 121 ரூபா. அப்ப ரியல் ஜிடிபி இங்க வந்து 110. சரிங்களா? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நார்மல் ஜிடிபி பாத்தீங்கன்னா 121. 21% இதா இருக்கு. இப்ப நம்ம இது விலை உயர்ந்ததை பாக்குறதா இல்ல ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதை பாக்குறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? விலையேற்றம் ஒண்ணு இருக்கு, ப்ரொடக்ஷனே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 10ங்கிறது 11 ஆயிருக்கு. அதே மாதிரி விலையும் அதிகமாயிருக்கு உங்களுக்கு. அதான் இங்க ரியல் ஜிடிபிங்கிறது உங்களுக்கு என்னது, அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் கணக்கு பண்ணுவாங்க. 10 இன்டூ 11 110. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது. ஆனா இங்க அப்படி இல்ல. நார்மல் ஜிடிபி வந்து உங்களுக்கு என்னது, ரியலா என்ன நடந்திருக்கா, இது நார்மல் ஜிடிபி வந்து இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ணும். இது ரியல் ஜிடிபி வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் பண்ண 11 இன்டூ 11 121. அப்ப 21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல் ஜிடிபி, ஜிடிபி மெஷர் அது கான்ஸ்டன்ட் பிரைஸ். ஒரு பிரைஸை வந்து கான்ஸ்டன்டா வச்சு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. பேஸ் பிரைஸ் 2011-12 அந்த பிரைஸை கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க. பாருங்க, 2015 10 பேக், ஈச் பேக் 10 ரூபா, டோட்டல் வேல்யூ 100 ரூபா. 2016-17 11 பேக், ஈச் பேக் 11 ரூபா போட மாட்டோம், 10 ரூபா தான் போடுவோம். ஏன்னா அப்ப இருக்கக்கும் நம்ம இப்ப இருக்கு தான் வேல்யூ பார்க்க போறோம். அப்ப நான் 110 வேல்யூ. சரிங்களா? In this example, real GDP growth, GDP at the constant price has grown by 10%. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல் ஜிடிபி ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் சொல்லலாம்.
இதுதான் உண்மையான ஜிடிபி. சரிங்களா? ப்ரீவியஸா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அப்ப என்ன வித்தாங்களோ அதே விலையில நம்ம இப்ப விக்கிறோம். அப்பதான் தெரியும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது. இது கான்ஸ்டன்ட் பிரைஸ். ஜிடிபி அட் கரண்ட் பிரைஸ்னா நார்மல் ஜிடிபி ஈக்குவல் டு ஜிடிபி மெஷர்ட் கரண்ட் பிரைஸ். இப்ப கரண்ட் என்ன பிரைஸ் இருக்கு அதை வச்சு. ஓகேவா? கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா பழைய விலை, கரண்ட் பிரைஸ்னா கரண்ட் என்ன விலை. சரிங்களா? இது வந்து இன்ஃபிளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 11 ரூபாய் ஏன் மாத்தினாங்க? இன்ஃபிளேஷனால தானே மாத்திருக்காங்க. அதனால இன்ஃபிளேஷனை இன்க்ளூட் பண்ணும். ஸோ எதுல வந்து இன்ஃபிளேஷன் இன்க்ளூட் பண்ணும்? ஜிடிபி அட் கரண்டா கான்ஸ்டன்டா கேட்பாங்க. கான்ஸ்டன்ட் கரண்ட். சரிங்களா? In this example, normal GDP growth is GDP at current price is 21%. Normal GDP is GDP at current price. Real GDP, normal GDP. இது வகுத்தோம் அப்படின்னா GDP deflator கிடைக்கும் உங்களுக்கு. Value of goods and service produced in the particular year at current prices. Value of goods or service pertaining to the base year. சரிங்களா? This to learn about what extent the increase of GDP is on the account of increase of prices. GDP வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு இதுல மூலமா கண்டுபிடிக்கலாம். ரியல் ஜிடிபி இஸ் த நார்மல் ஜிடிபி அட்ஜஸ்ட் ஃபார் இன்ஃபிளேஷன். சரிங்களா? ரியல் ஜிடிபிங்கிறது நார்மல் ஜிடிபியோட இன்ஃபிளேஷனை ஆட் பண்ணியிருப்போம். புரிஞ்சுங்களா? நார்மல் ஜிடிபியோட ஆட் பண்ணியிருப்பாங்க. GDP deflator takes into account of all goods and services produced in the country, do not include the price of imported goods. Weight differ according to the production level of each good. சரிங்களா? இம்போர்ட்டட் குட் வந்து எடுத்துக்க மாட்டோம் இதுல. ஜிடிபில சிபிஐல அப்படின்னு பார்த்தீங்கன்னா it takes into account of goods consumed by representative consumer. நம்ம சாப்பிட்ற எல்லா கூட்ஸ்ல எடுத்திருப்பாங்க. இன்க்ளூட் பிரைஸ் ஆஃப் இம்போர்ட்டட். இது இம்போர்ட்டட் வந்து எடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபாரின் சாக்லேட்டும் சாப்பிடுவோம்ல. சரிங்களா? ஜிடிபி டிஃப்ளேட்டர் மட்டும் தான் டொமஸ்டிக் இருக்கிறதுனால இம்போர்ட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். சரிங்களா? வெயிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் சிபி. இங்க வெயிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். வெயிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இங்க வெயிட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கொஸ்டின் கேட்பாங்க. ஜிடிபி டேட்டா 8 செக்டர், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி 8 செக்டர் மெயினான முக்கியமான 8 செக்டரை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஜிடிபியில. மைனிங் குவரி, மேனுஃபேக்சரிங் எல்லாமே இது பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேட் அண்ட் ஹாஸ்டல், கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ், அதர் ஸ்டேட். சரிங்களா? அதாவது பப்ளிக் குட், பிரைவேட் குட். பப்ளிக் குட்னானது கவர்மெண்டால கொடுக்கக்கூடிய குட். இதுல வந்து எனது பெனிஃபிட் எல்லாத்துக்கும் போகும். இது லிமிட் ஆகாது. இது வந்து நான் ரிவல்ஸ், சண்டை போடாது மற்றவங்கள்ட்ட போய். பப்ளிக் குட் இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ். சரிங்களா? ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை, எல்லாத்துக்கும் சொந்தமானது. ஆனா பிரைவேட் குட் அப்படி இல்லை. ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க பிரைவேட் குட்ஸ். சரிங்களா? அதே எக்ஸ்க்ளூசிவ். காசு இருக்கவங்க மட்டும் தான் போய் வாங்க முடியும் சில விஷயங்கள். பர்சன்ஸ் கன்செப்ஷன் ஸ்டாண்ட்ஸ் இந்த ரிவல் ரிலேஷன் டு த கன்செப்ஷன் ஆஃப் அதர்ஸ். நான் இது வாங்குறேன்னா நீ இது வாங்குற. சரிங்களா? அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க. சரிங்களா? அது பப்ளிக் குட்டுக்கும் பிரைவேட் குட்டுக்கும் வித்தியாசம். பப்ளிக் குட்டுக்கு பாருங்க இதெல்லாமே மிலிட்ரி, ரோடு, ஸ்கூலு இதெல்லாமே. பிரைவேட் குட்னா என்னது? ஹவுஸ். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஃபோன் வாங்கிக்குவான். சரிங்களா? கன்சம்ஷன் ஆஃப் சச் ப்ராடக்ட் செவரல் இண்டிவிஜுவல் இஸ் நாட் ரிவால்வ். சரிங்களா? a person can enjoy benefit without reducing their availability others. சரிங்களா? யூஸ் பண்றதுனா ரோடு யூஸ் பண்றது யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. சரிங்களா? தே ஆர் நான் எக்ஸ்க்ளூடபிள். யாரையும் விட்டு இது வந்து நீ வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைக்க முடியாது. அப்படி இல்லை. பர்சனல் கன்சப்ஷன் ஸ்டாண்ட் ரிவல் ரிலேஷன் கன்சப்ஷன் ஆஃப் அதர்ஸ். சரிங்களா? இப்போ 10 கார் இருக்கு அப்படின்னா 10 பேர்னால வாங்க முடியும், 11 நாளால வாங்க முடியாது. இன் கேஸ் ஆஃப் பிரைவேட் குட்ஸ் எனிவன் ஹூ டசன்ட் பே ஃபார் த குட் கேன் பி எக்ஸ்க்ளூடட் ஃபார் என்ஜாயிங் பெனிஃபிட். இங்க வந்து யார்கிட்ட காசு இருந்தாலும் பார்க்ல போகலாம். இங்க அப்படி இல்லை. கார் வாங்க காசு இருந்தால் மட்டும் தான் கார் வாங்க முடியும். தே ஆர் எக்ஸ்க்ளூடபிள். ரெசிப்ட். இந்த ரெசிப்ட்னா வருமானம் அர்த்தம். சரிங்களா? கிடைக்கிறது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ எப்படிலாம் கிடைக்கும் உங்களுக்கு? ரெவன்யூ மூலியமா. சரிங்களா? சேலரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு. கேபிட்டல் முதலீடு மூலியமா. சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவினங்கள். சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவன்யூ இருக்கு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. சரிங்களா? அது நான் என்னன்னு சொல்றேன், செலவு பண்றதுல. வருமானம் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லலாம், கேபிட்டல் வந்து வருமானம் வரும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ரெவன்யூ ரெசிப்ட். ஒரு பர்சன் இருக்கான், ரிச் பர்சன். சரிங்களா? இப்ப என்ன செய்யறான்? லீஸுக்கு விடுறான். அப்ப இதுல இருந்து வருமானம் வரும்ல, காசு வரும்ல. இப்ப ரெண்ட்டுக்கு விடுறான், ரெண்ட்ல இருந்து காசு வரும்ல. சரிங்களா? இந்த இதையும் ரெண்ட் விடுறான், காசு வரும். டெபாசிட் பண்ணா இன்ட்ரெஸ்ட் வரும்.
இதான் ரெசிப்ட், அவனுக்கு உண்டான வரும் ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவாங்க இதை. அவனுக்கு உண்டான வருமானம். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொன்னா சோல்டு பண்றது. சரிங்களா, கேபிட்டல் சோல்டு பண்ணாலும் கூட காசு வரும் உனக்கு. கேபிட்டல்ங்கிறது என்னது? லேண்டு, ஹவுஸ், ஆஃபீஸ் எல்லாமே கேபிட்டல். அதே லோன் டேக்கன் ஃப்ரம் எஸ்பிஐ, அவனுக்கு காசு வரும். அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரிச் பர்சன் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்களா, திரும்பி வராது. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லோன், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது. கிராண்ட் கிவன் டு சன் இன் லா, மருமகனுக்கு டௌரியா கொடுத்தது. இதெல்லாம் திரும்பி வராது. அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பர்ச்சேசிங் லேண்ட் பர்ச்சேஸ் பண்றது, பர்ச்சேஸ் இன் ஹவுஸ், பெய்ட் பேக் த லோன். இதெல்லாம் காசு வெளியே போகும், உங்களுக்கு கேபிட்டல் வரும். அதனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்மை மட்டும் பிரிச்சுக்கங்க. சரிங்களா, கேபிட்டல்னா இது, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் பாலிசி பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth-ம் பிரைஸ் ஸ்டெபிலிட்டியும் கொண்டு வரது தான் பிசிக்கல் பாலிசியோடது. பிசிக்கல் பாலிசி வந்து யாரு? கவர்மெண்ட். மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ. சரிங்களா, இவங்களோட நோக்கம் வந்து ஜிடிபி வந்து கரெக்டாக growth-ஆ கொண்டு வருது, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வச்சுக்கிறது. மிக்சடு எக்கனாமி அண்ட் கவர்மெண்ட் ரோல். சரிங்களா, அலோகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஸ்டெபிலிட்டி ஃபங்க்ஷன், இந்த 3 ஃபங்க்ஷனையும் பண்ணணும். சரிங்களா, மிக்சடு அலோகேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வேற பப்ளிக் கூட்ஸ் இருக்கு, அது டிஸ்டிங் ஃப்ரம் பிரைவேட் கூட்ஸ். திஸ் cannot be provided through market mechanism. யாருக்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப இது யார் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்னால மட்டும் தான் பண்ண முடியும். அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பணக்காரன்ட்ட இருந்து வரி போட்டு அந்த காசை வந்து ஏழைகள் கொடுக்குறது வெல்ஃபேர் ஃபண்ட் மூலியமாக, இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் மூலியமாக. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் என்ன சொன்னேன்? அவங்க நம்ம காசு கொடுத்து திரும்பி எதுவும் வாங்க மாட்டாங்க கவர்மெண்ட். ஸ்டெபிலிட்டி ஃபங்க்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்காக வந்து நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. பணவீக்கத்தும் போது என்னது, தக்காளி விலையெல்லாம் அதிகமாக வச்சு என்ன செய்வாங்க, வெளியூர்ல இருந்து தக்காளி இறக்குவாங்க இதுக்காக வேண்டியும். சரிங்களா, இதுக்காக ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது பட்ஜெட்டோடது. சரிங்களா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க பட்ஜெட்டை. ஆர்டிகல் 1 and 2ல வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா, ஆர்டிகல் 1 and 2ல தான் வந்து பட்ஜெட் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கும், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய எஸ்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எப்படி நடக்கும், அதே மாதிரி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கன்ஸ்டியூஷன்ல பட்ஜெட்டுங்கிற டேர்மே இருக்காது, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, இதுல ரெவன்யூ பட்ஜெட் இருக்கும், கேபிட்டல் பட்ஜெட் இருக்கும். சரிங்களா, எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு கேபிட்டல் செலவு பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, ஆர்டிகல் 261 கீழ இருக்கு. சரிங்களா, ஆல் த ரெவன்யூஸ் ரிசீவ் பை த கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் காசு கிடைக்குதோ அதெல்லாமே வந்து என்னது, லோனும் சேர்த்து இதுல தான் போட்டு வைப்பாங்க, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் போட்டு வைப்பாங்க. இதுல இருந்து 1 பைசா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்டோட அனுமதி தேவை, அதுக்குன்னு ஒரு இது பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ ரெசிப்ட் வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து பிரசிடென்ட் கையில இருக்கும், ஏதாச்சும் அவசர கட்டத்துல என்ன செய்வாங்க, எடுத்துக்குவாங்க. சரிங்களா, அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்போஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் தான் இதை வச்சிருப்பாரு. சரிங்களா, அது பப்ளிக் அக்கௌண்ட். சரிங்களா, ஆர்டிகல் 262ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு, தீஸ் மணி ஹெல்த் த கவர்மெண்ட் ட்ரஸ்ட் அஸ் ப்ரொவைடட் ஃபண்ட், ஸ்மால் சேவிங் ஃபண்டா வச்சிருப்பாங்க. இது வந்து கவர்மெண்டோட பிலாங்ஸ் இல்ல, சரிங்க, பப்ளிக்கோடது இது. சரிங்களா, they have to finally paid back to the persons authorities who deposit them. பப்ளிக் இதுல பே பண்ணிருக்காங்கன்னா திருப்பி தரணும் எப்போ தேவைப்படுதோ அப்போ. பார்லிமெண்ட் அப்ரூவல் இஸ் நாட் ரெக்கார்ட் ஃப்ரம் வித்ட்ரால் ஃப்ரம் பப்ளிக் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கணும்னா பார்லிமெண்டோட இது தேவையில்லை. ஆனா வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எடுக்கிறதுக்கு தேவை. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிரசிடென்ட் தான் இருக்கு. When amount was withdrawn to Consolidated Fund of India, approval of the Parliament and kept in the public account is a specific project மூலம் தேவைப்படுது. டிமாண்ட் ஃபார் கிராண்ட், எங்களுக்கு கிராண்ட் தேவைன்னா அப்படின்னா லோக்சபால அதுக்குன்னு அப்ரோப்ரியேஷன் பில்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க, அதுபடி தான் வந்து உங்களுக்கு அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 113 இருக்கு. சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் நான் ஓட்டபிள். யார் யாருக்கு சேலரி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, பிரசிடென்ட்டுக்கு, இவங்களுக்குலாம், அதெல்லாம் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். சரிங்களா, கேகுக்கு இவங்களுக்கு எல்லாமே அது அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா இந்த பில் மூலியமா தான் வந்து காசு எடுக்க முடியும். இதை பாஸ் பண்ணா மட்டும் தான் அங்க இருந்து காசு வரும். பாருங்க, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவா இப்ப என்ன செய்ய போறாங்க, பார்லிமெண்டா பினான்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணி உங்களுக்கு இங்க இருந்து காசு எடுத்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ல இருந்து அப்ரோப்ரியேஷன் ஆக்ட் பண்ணி திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு வரும். எந்த அமைச்சருக்கும் கேட்கிறோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். பினான்ஸ் பில். சரிங்களா, பினான்ஸ் பில்னா பினான்ஸ் பத்தி பேசப்பட்டிருக்கும். சரிங்களா, மணி பில்ங்கிறது வேற.
சரிங்களா? மணி பில்லு, ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் 2ன்னு 2 இருக்கும். மணி பில்னா வந்து பிரசிடென்ட்டோட அனுமதியோட சப்மிட் பண்ணணும். அது கவர்ன்மெண்ட் ஆளுக்கு மட்டும் தான் சப்மிட் பண்ணணும். பிரைவேட் மெம்பர் சப்மிட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ அந்த அது அன்னைக்கு படிச்சோம்ல பாலிட்டில ஞாபகம் இருக்கா? மணி பில். மணி பில் வந்து ஒரு ஒரு பில் வந்து ஃபினான்ஸ் பில் தான். எல்லா பில்லும் ஃபினான்ஸ் பில் தான். ஆனா வந்து அந்த ஃபினான்ஸ் பில் எப்ப மணி பில்லா மாறும் அப்படின்னா, ஸ்பீக்கர் கையில தான் இருக்கு. ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணணும். இந்த பில் வந்து மணி பில்லா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுல யாரோட தலையீடும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஒரு டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்றது, டாக்ஸ் மாத்துறது, அதிகப்படியான செஸ்ஸ போடுறது, இதெல்லாம் தான் வந்து என்னது உங்களுக்கு இதாகும். அதே மாரி ஒரு டாக்ஸ குறைக்க முடியாது. எந்த லா மூலியமா டாக்ஸ குறைக்க முடியாது. சரிங்களா? ஆர்டிகல் 110ல சொல்லப்பட்டிருக்கு. பிசிக்கல் பாலிசினா டாக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. சரிங்களா? இத மாற்றம் சொல்லி கொண்டு வரது தான் பிசிக்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மானிட்டரி பாலிசினா மணி சர்க்குலேஷன வந்து இன்கிரீஸ் பண்றது, கம்மி பண்றதெல்லாம் உங்களுக்கு மானிட்டரி பாலிசி. சோ பட்ஜெட்டோடது. நான் பட்ஜெட் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். சரிங்களா? பட்ஜெட் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிசிக்கல் பாலிசினா இந்த மாரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு தேவை. திஸ் இஸ் த பாலிசி விச் பேசிக்கலி ஸ்டெபிலைஸ் த லெவல் ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மென்ட்ட கொண்டு வரக்காக வேண்டி. சரிங்களா? திஸ் மேட் த்ரூ த சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் டாக்ஸஸ்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டாக்ஸ்ல இது பண்ணி கொண்டு வருவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சர்ப்ளஸ் இருந்தா அது வந்து என்ன செய்வாங்க? திஸ் ரீசன் வை தே ஹேவ் சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிஷியன்ட் பட்ஜெட். பிசிக்கல் பாலிசி வந்து ஸ்பெண்டிங்க கட்டுப்படுத்துறது தான் இது மோஸ்ட். சரிங்களா? அலோகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஃபங்ஷன். சரிங்களா? இது சொல்லியிருப்பேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுவாங்க? மேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மூலியமாக. சரிங்களா? பணக்காரங்கள்ல இருந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணணும். ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக என்ன செய்வாங்க? நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? பிசிக்கல் பாலிசி வென் கண்ட்ரி இன் ரிசெஷன். ரிசெஷன் என்ன சொன்னேன்? 2 குவார்ட்டருக்கு ஃபால் ஆகுறது. அதே 2 ரெசெஷன் வந்துச்சு அப்படி சொன்னா டிப்ரஷன். சரிங்களா? பாருங்க என்ன நடக்கும் அப்படி சொன்னா, இப்போ சினாரியோ 1 கம்பெனிலாம் அடி வாங்குது. சரிங்களா? நம்ம என்ன செய்யலாம்? கம் இ இப்ப வந்து இவங்க கம்மியா ரெசெஷன்ல என்ன ஆகும் அப்படி சொன்னா, இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வராது. பிரைவேட் கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டாங்க. அது கவர்ன்மெண்ட் ஒண்ணு தான் இருக்கு. கவர்ன்மெண்ட் என்ன செய்யணும்? மக்கள்ட்ட வந்து காசு குடுக்கணும். அதுக்காக நெறைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு மோர் டிமாண்ட் வரும். ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து என்ன செய்வாங்க? காசு அதிகமா கிடைக்கும். காசு கிடைச்சா மக்கள்ட்ட வந்து டிமாண்ட் அதிகமாகும். டிவி வாங்குறதுக்கு எல்லாம் போவாங்க. சரிங்களா? இப்ப வந்து ஹை ஜிடிபி வரும். சரிங்களா? ஹை எம்ப்ளாய்மென்ட் வரும். ஹை இன்ஃப்ளேஷன் வரும். சரிங்களா? ரெசெஷனா இருக்கும்போது இந்த மாரி நடக்கும். சரிங்களா? இன்வெஸ்ட்மென்ட் கம்மியாயிரும். அந்த கவர்ன்மென்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். கவர்ன்மென்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா மக்கள்ட்ட காசு அதிகமா இருக்கும். காசு அதிகமா இருந்தா உங்களுக்கு ஜிடிபி இன்கிரீஸ் ஆகும். ஹை எம்ப்ளாய்மென்ட் இருக்கும். ஹை இன்ஃப்ளேஷன். வென் கண்ட்ரி இன் ஹை இன்ஃப்ளேஷன். பண மதிப்பு இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இவங்கள்ட்ட அதிகமா காசு வரும். கவர்ன்மெண்ட் வந்து குறைப்பாங்க. இப்ப மக்கள்ட்ட காசு அதிகமா இருக்கு. என்ன செய்யணும்? குறைக்கணும்ல. அதனால என்ன செய்வாங்க? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணிருவாங்க. லெஸ் டிமாண்ட் தான் இருக்கும். ஜிடிபி குரோத் கம்மியா இருக்கும். எம்ப்ளாய்மென்ட் கம்மியா தான் இருக்கும். லோ இன்ஃப்ளேஷன் கொண்டு வந்துரலாம். சரிங்களா? பிசிக்கல் பாலிசியோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்கிரீஸ் இன் ஜிடிபி, அச்சீவிங் டிசேபிள் பிரைஸ் லெவல வந்து அச்சீவ் பண்றது, அச்சீவிங் டிசேபிள் கன்சம்ப்ஷன் லெவல அச்சீவ் பண்றது, அச்சீவிங் டிசேபிள் எம்ப்ளாய்மென்ட் லெவல், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வருது. சரிங்களா? பிசிக்கல் பாலிசி இதுக்காக என்னலாம் பாலிசி கொண்டு வருவாங்க? எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்ன்மெண்ட் வந்து அதிகமா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. டாக்ஸ கம்மி பண்ணிருவாங்க. கான்ட்ராக்ஷன் பாலிசி அப்படி சொன்னா, டிக்ரீஸ் கவர்ன்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர டிக்ரீஸ் பண்ணிருவாங்க. டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரிங்களா? அப்ப என்ன செய்யும்? மக்கள்ட்ட இருந்து அதிகமா காசு புடுங்கலாம். பிசிக்கல் டெபிசிட் வில் இன்கிரீஸ். பிசிக்கல் டெபிசிட் வில் டிக்ரீஸ். சரிங்களா? பிசிக்கல் டெபிசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்ன்மெண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங். சரிங்களா? இட் இஸ் ஃபினான்ஸ் நார்மலி த்ரூ பாரோவிங் மூலியமா இது பண்ணலாம். பப்ளிக் டெப்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். பர்டன் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அதிகமாகும். ரிடக்ஷன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்த ரோடு போடுறதெல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இதுக்கு உண்டான வித்தியாசம் தான் அது. பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு, வருமானம். பற்றாக்குறை தான் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹவ் டு ஃபினான்ஸ் டெபிசிட். பற்றாக்குறையை வந்து எப்படி வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, கடன் வாங்குற மூலியமாக. டாக்ஸ் மூலியமா பண்ண முடியாது. அதே பிரிண்ட் பண்ணவும் முடியாது கரன்சி. இதெல்லாம் பண்ணா இன்ஃப்ளேஷன் அதிகமா போயிடும். பரோவிங் எங்கெல்லாம் பண்ணலாம்? பேங்க் பரோவிங் ஃப்ரம் பப்ளிக், கமர்ஷியல் பேங்க் த்ரூ எஸ்எல்ஆர் மெக்கானிசம், கவர்ன்மெண்ட் பரோவிங் ஃப்ரம் ஆர்பிஐ, லோன்ஸ் அண்ட் மல்டிலேட்டரல் லெண்டர் லோன்ஸ். சரிங்களா?
அடுத்து பாருங்க இன்க்ரீஸ் இன் டாக்ஸஸ் என்ன நடக்கும் உங்களுக்கு? கிராஸ் இன்கம் மைனஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கன்சம்ஷன் கம்மியாகும், சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிரும். டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு? இதாகும் உங்களுக்கு. சரிங்களா? கன்சம்ஷன் கம்மியாயிரும். எல்லாம் வந்து இது பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. பிரிண்டிங் கரன்சி பண்ணா இன்ஃப்ளேஷன் ஆயிரும். பண மதிப்பை இழந்துரும். மோர் மணி இன் சர்க்குலேஷன் ஆகும். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த கரன்சி வந்து லாஸ்ட் ஆயிரும். பப்ளிக் டெப்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டெப்ட் இன்க்ளூட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி, ட்ரெஷரி பில்ஸ் இது வச்சு கொண்டு வருவாங்க. ரெவன்யூ டெபிசிட் வருமானம் பற்றாக்குறை. சரிங்களா? எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவன்யூ டெபிசிட். செலவு போக வந்து வருமானத்துக்கு கூட செலவு அதிகமா இருக்கு. அதான் ரெவன்யூ டெபிசிட்னு சொல்லுவாங்க. இது டிசேவிங். சேவ் பண்ணி வைக்க முடியாது. சரிங்களா? பிரைமரி டெபிசிட் அப்படின்னா கிராஸ் பிரைமரி டெபிசிட், கிராஸ் பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி. பிசிக்கல் இம்ப்ளன்ஸ் நடக்கும். பிசிக்கல் டேர்ம் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து கொரோனா வந்துச்சுல கோவிட்ல அப்ப அது யார்ட்டும் காசு இல்ல. கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க? காசு போட்டாங்களா? இன்ஜெக்ட் பண்ணாங்களா? இப்போ நமக்கு 1000 ரூபாய் தராங்களா? இதெல்லாம் பிசிக்கல் ஸ்டிமுலஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலஸ்னா வந்து ஏத்தி வருவதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான்.